எப்படி சரி நான் என்ன கேட்கறேன் சார், திரௌபதி அம்மன் கோயில் இருந்தானா அதே மாதிரி இப்போ வந்து கல்யாணம் பண்ணீங்களா? நாங்க கண்ணகி செலவு வச்சிருக்கோம், இன்னமும் இருக்கு. கற்பு நெறின்னு இருக்கு. கற்பு நெறி கூட நீங்க சொல்ற இந்த உடல் சார்ந்த அர்த்தத்தில் அல்ல, கற்பனைப்படுவது சொற்றிடம் பாம்பு. அதுலயே பெரியார் முரண்பாடுலாம் இருக்குல்ல. என்ன முரண்பாடு? கண்ணகி விஷயத்துல கற்பு கண்ணகி அந்த நீங்க சொல்ற கற்பு ஒத்துக்கிட்டார், கலித்தொகை சொல்ற கற்பு ஒத்துக்கிட்டாரு. கற்பனைப்படுவது சொற்றிடம் பாம்பை, சொன்ன சொல் மாறாம இருக்க பாருங்க, அதான் கற்பு. நீங்க கற்புனா ஆண் பெண் சேர்க்கை கொண்டு விட்டீங்க. இப்ப நேத்து வரைக்கும் ஒரு கணவரோட இருக்கும், அவன் கணவன் வந்து குடிகாரனா இருக்கான், டைவர்ஸ் பண்றோம், இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறோம், அந்த திருமணத்தில் அந்த அம்மா கற்பு. ஏன்னா கற்பனைப்படுவது சொற்றிடம் பாம்பை, சொல் மாறாமை. ஒரு 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 கான்ட்ராக்ட் போடுறீங்க, நாணயமா நடந்துக்கிறீங்க, அங்க கற்பு இருக்கு. நீ கற்புங்கிறத தவறா சித்தரிச்சு பின்னாடி ஆண் பெண் சேர்க்க, அது வந்து கை அப்படியே கையை படக்கூடாது ஒரு பொண்ணு மேல, அதெல்லாம் கற்பு. தமிழ் இலக்கியம் தெளிவாக தான் இருந்திருக்கு, கற்பனைப்படுவது சொற்றிடம் பாம்பை. அந்த மாதிரி ஒரு நேர்மை விருப்பம், அவ்வளவுதான்.